Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். பாக்யம் ராமசுவாமியின் ஆதார் அட்டையம் அப்புசுவாமிங்கிற புக்கில் அத்தியாயம் 5 ஆஃப் தேளழகர் அப்புசுவாமிங்கிற சாப்டர். எனிவே, ஆரம்பித்த செட்டப் லாபம் தராவிட்டாலும் கையை கடிக்காமல் விட்டால் போதும் என்று ரசகுண்டுவுக்கு தோன்றிவிட்டது. அந்த சமயத்தில் தான் அரைபிளேடு அருணாச்சலம் அவனை சந்தித்தான். ஒரு பலத்த பிக் பாக்கெட் அடித்து கணிசமான தொகை வைத்து கொண்டிருந்தான். எதில் முதலீடு செய்யலாம் என்று அவன் ரசத்திடம் யோசனை கேட்க வர, ரசகுண்டு தன் தேள் கம்பெனியை பற்றி பிரமாதமாக அளந்தான். அரைபிளேடிடம் 500 ரூபாய் வாங்கி கொண்டு கான்ட்ராக்டை அவனுக்கு மாற்றிவிட்டான். அப்புசாமிக்கும் பீமாவுக்கும் புதிய தலைமை மிகவும் பிடித்தது. கடவுள் மேல் பாரத்தை போட்டுவிட்டு ஒப்புக்கொண்டு விட்டனர். சீதா பாட்டி காரை தூரத்தை நிறுத்திவிட்டு கூட்டம் இருந்த இடத்துக்குள் வந்தால் ஜே ஜே என்று கூட்டம். சில அடாஸ் ஹோட்டல்களுக்கு புதிய கை மாறியதும் ஒரு ராசி அடிக்குமே, அந்த மாதிரி அரைபிளேடு பொறுப்பை எடுத்துக்கொண்டதும் கூட்டம் எக்கச்சக்கமாகிவிட்டது. சவால் சவால்! தேள் கிங் அப்புசாமி சவால் விடுறார். கூண்டுக்குள்ளே யார் வந்து 2 மணி நேரம் நின்றாலும் 1000 ரூபாய் இனாம் என்று பெரிய அறிவிப்பு ரோடில் பெரிய சுண்ணாம்பு பட்டையில் எழுதி வைத்திருந்தது. ஒரு ரெக்கார்ட் டான்ஸ் வேறு வெளியில் ஏற்பாடு பண்ணிவிட்டான் அரைபிளேடு. அந்த பெண் உயரமான ஒரு மேஜை மீது சகலவிதமான திட்டான பவுடர்களுடனும் ஜிகினாக்களுடனும் கண்ணை பிடுங்கிற ஒரு பிராவையும் ஜட்டியையும் போட்டுக்கொண்டு பூரான் பூந்த முதுகை நெளிப்பது போல நெளிந்து தள்ளி கொண்டிருந்தாள். அப்புசாமிக்கு ஒரு காலகட்டத்தில் கவலையாகிவிட்டது. அரைபிளேடு நைனா, நம்மளை அம்பையில் விட்டுட்டு கூட்டம் வெளியே நின்றுட போகிறதுப்பா. அந்த பொம்பளை உள்ள இட்டாந்து இப்படி எதிரிலே நெளிய சொல்லு நைனா என்று சொன்னார். அதோட உனக்கு நல்லவாரம் தெரியாது, வெளியே அட்ராக்ட் பண்ணி தான் உள்ளே அட்டாக் பண்ணணும் என்று சமாதானம் செய்தான். ஒரு முக்காலி மீது, சரியாக சொன்னால் ஒரு 2.5 காலி மீது அமர்ந்து டிக்கெட்டுகளை எச்சில் செய்து எல்லோருக்கும் கிழித்து கொடுத்து கொண்டிருந்த அரைபிளேடு அருணாச்சலம் சீதா பாட்டியை பார்த்தோம் திடுக்கிட்டான். நாடா அது பேஜார், இந்த கிராக் இங்கே வருது. பீமாராவிடம் அடாய்ஸ்கே அம்மா வர்றாங்க என்றவன், ஷார் நாயனா, தாத்தாவை ஏதாவது மிரட்டி தள்ளிக்கணும் போகிறதுக்கு கில்லாடி பொம்பளை வர்றா. நான் உள்ள ஜகா வாங்கிக்கிறேன், நான் இங்கே இருந்தால் என்னை கொடைவாங்க. நைனா, ஒரு காரியம் பண்ணு, டிக்கெட் எல்லாம் விட்டு தீர்ந்துருச்சு, ஹவுஸ்ஃபுல்லுன்னு சொல்லி கிழமையுமே உள்ளே விடாத. விட்ட காண்டி நம்ம வியாபாரம் க்ளோஸ் தான். பீமாவுக்கு ஒரே பதட்டமாக இருந்தது. தன் அன்புக்குரிய அல்வாவெல்லாம் கொடுத்து வளர்த்த அன்பு அவ்வாவை தன்னால் தடுத்து நிறுத்த முடியுமா? பாட்டிகிட்டே பொய் சொல்கிறானே இந்த அரைபிளேடு. ஹாய் பீமா, மை சன் என்று பீமாவுக்கு வணக்கம் சொல்லியவாறு சீதா பாட்டி கைக்குட்டையால் முகத்தை துடைத்து கொண்டாள். சம் இன்ட்ரெஸ்டிங் திங் இஸ் கோயிங் ஆன் ஹியர்னு கேள்விப்பட்டேன். வெரி வெரி ஃபைன். உங்கள் தாத்தா ஏதோ தேள் சர்க்கஸ் காட்டுகிறார் போல இருக்கு. நீங்களாம் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சது. ஐ எம் வெரி கிளாட். டிக்கெட் எவ்வளவு? ஏதோ 1000 ரூபீஸ்க்கு ஒரு சேலஞ்ச் கூட ரோட்டில் எழுதி வச்சுருக்க போல இருக்கு. வந்தே அவா, நீ தப்பாக நினச்சிக்க பேடா, டிக்கெட்டுகள்லாம் முகிது போயிடுது. சீதா பாட்டியின் குரல் ஸ்க்ரீன் துணியை தள்ளிக்கொண்டு உள்ளே தேள் கூண்டிலிருந்து அப்புசாமி காதில் விழுந்தது. குரலில் ஒரு பதட்டம் தோன்ற அப்புசாமி அரைபிளேடிடம் அவசரங்க, டேய் கேவி குரல் போல் இருக்குத, மோப்பம் பிடிச்சின்னு வந்துட்டாளா? போலீஸ் நாயை பிறந்திருக்க வேண்டியவ. டே யார இதாண்டா அசல் தேள், சமாளிக்க வேண்டாத என்று பதறினார். யோ தாத்தா என்று பீடியை அணைத்து பக்தர்கள் பூ செருகிக் கொள்ளும் இடங்களில் பாங்காக செருகிக் கொண்டான். என்ன நடந்து போச்சுப்பா? நைனா, உனக்கு கால்ரா கண்டுக்கினுச்சு, நெஞ்சில் தில்லு வேணும் பெரியவரா. அப்புசாமி முன்னூறு, எனக்கு ஒரு தில்லு இருந்தால் அவளுக்கு 9 தில்லு இருக்குமே. தில்லான மோகனம் பாலாச்சாவ. அரைபிளேடு கொஞ்சமாக திரையை விலக்கி பார்த்தான். ஐயோ நாடா பேஜார், மஃப்டி மன்னார், பெரியமிட்டு பாலம், இன்னும் 2-3 உருப்படிகளும் கிழவிக்கு துணை இருக்குதுங்க. யாருப்பா அதுங்களாம் என்றார் அப்புசாமி சற்றே கலவரத்துடன். நேரு பூச்சிக்குந்தான் நாவோ பீமாராவிட்ட பேசிக்கின்னு இருக்காங்க. கூடி அட்ரா அவன் தலையில் பாரு, இவனு இழிச்சிக்கின்னு பேசுகிறான். அப்புசாமிக்கு பதட்டமாக இருந்தது. என்ன பேசுகிறாங்க? யோ நாவோ ராங் ஆக போகுதுன்னு கண்டு தெரியுதுயா. இந்த பீமா பையன் விவரம் தெரியாமல் கஸ்மாலமாக இருக்கிறானே. போலீஸுங்க வந்தாங்கன்னா இப்படியே இங்கே நிற்க வச்சு பேசுறது. வாங்கினேண்ணா ஒரு க்ரஷ் ஆச்சும் சாப்பிட்லாம். நைஸாக கடையண்டை தள்ளிக்கின்னு போயிடுவேண்ணா. என்னடா அது, என்னவா குடாய்ஸா போயிடுது? அப்புசாமி சில பல தேள்கள் உடம்பு மேலிருந்து உதிர தன் கூண்டுக்குள்ளே இருந்து எல்லையை தாண்டி வெளியே வர பார்த்தார். அரைபிளேடு அவரை ஒரு அதட்டல் போட்டு கட்டுப்படுத்தினான். நீ எங்கேயா கிளம்பிட்ட? சரணாகதிக்க?
சமாளிக்கணும்னா நெஞ்சில் தில் வேணும்னு சொன்னான் இல்லையா, எனக்கு சொன்னேன், நீ பெணாத்த ஆரம்பிச்சிட்டிய. யோ பெரியவர, அரபிளோட அலட்சியமாக சிரித்தான். பரட்டை தலையை சைடாக ஓரம் கட்டியவாறு இடுப்பிலிருந்து தன் ஆயுதத்தை எடுத்து காட்டினேன். என்ன வாத்தியார் அது? அரபிளேட என்றார் அப்புசாமி குரல் சற்றே நடுக்கம் கண்டவராக. இந்தா நீ ஒன்று வச்சுக்கோ, அந்த கிழவிய அவங்க இட்டாந்தா ஆளுங்களோ உள்ளே வந்து நம்ம கையில் கில்ட்டா பண்ணாங்கன்னா ஒரே கீஸு தான். ஐசா பட்டாளம் வந்தாலும் சரி, மூஞ்சி மேலே கீர் வேண்டாம். டேய் மாதிரி கழுதுங்களா, 4 காசு நான் சம்பாதிக்கிற பொழப்பெல்லாம் மண்ணை போட வர்றீங்க வாத்தியார, மசங்காத வாத்தியார என்று செங்கல் இல்லாமலே வீடு கட்டியவன் இடுப்பில் செருகியிருந்த பாட்டிலை விருட்டென்று எடுத்து 2 மிடரு பட்டையை கலக்கென்று விழுங்கினான். வாத்தியார, நீ 2 வாய் ஊற்றிக்கிறியா? உஞ்சின் ரொம்ப ஆப்பாயிருக்குது. ஐயையோ என்றார் அப்புசாமி. டீ காப்பின்னா சொல்லு. அரைபிளேடுக்கு திரவம் சூடேற்ற ஆரம்பித்தது. என்ன நடந்து போச்சு இப்போ வாத்தியார? நான் ஒருத்தன் இருக்கேன்ல, நான் நிதானமாக சொல்கிறேன். என்ன ஒரு கிழவி இல்லை, ஊரில் இருக்கிற கிழவியெல்லாம் வரட்டும், நான் பயப்பட மாட்டேன். நம்ம கேபி சவுந்தராம்பாளை போட்டாங்க. கிழவின்னா அவங்க கிழவி என்ன மாதிரி பக்தி கிழவி நைனா. யோ அப்புசாமி நைனா, உன் கிழவியும் ஒரு கிழவியா நைனா? ஒரு பாட்டு பாடியிருக்காங்களா கண்ணீர்னு? அப்புசாமி தலையில் கை வைத்து விட்டு உட்கார்ந்து விட்டார். அட தலைமாட்டில் நெக்ஸ்லைட்டு, நீ தாம்பூலம் போட்டுக்கின்னு இருக்கியாடா? எனக்கு கையும் காலம் உதறா. உடனேன்னா உதற கையும் காலம் நமக்கு வேண்டாம், கழட்டி கடாசிடு. முக்கியமான சமயத்தில் பாட்டில் போட்டியாட பாவி. ஒரு பாட்டியில் 9 பாட்டியோட சண்டை போடுவேன். ஆமாம், அதுக்கு மேலேயும் சரி 9.5 பாட்டி வச்சுக்கோ. பீமராவ் உள்ளே பதற்றத்துடன் வந்தான். அவன் முகத்தில் இருந்த கலவரத்தை பார்த்ததும் அப்புசாமிக்கு அந்த கலவரம் பற்றி கொண்டது. என்னடா பீமா, கிழவி ஏதாவது கலாட்டம் பண்ண வந்திருக்காளா? ಅವ್ವ ಕಾಂಟ್ರಾಕ್ಟರ್ ಕೂವಿದಳು. ನಮ್ಮ ಕಾಂಟ್ರಾಕ್ಟರ್ ಎಲ್ಲಿತ್ರ? ಓ ಇಲ್ಲಿ ಮಲಗಿದ್ದನಾ ಏನ್ರಿ? ಅರಬ್ಲಡ್ ಸ್ವಾಮಿ, ನಿಮ್ಮನ್ನ ಅವ್ವ ಕರೆಯುತ್ತಾರೆ. தொடரும்.